அசைவ உணவு போலவே சுவை தரக்கூடிய ராஜ்மா கறிக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே பீன்ஸ் விதைகளை ஊற வச்சு அதை பஞ்சு போல வேக வச்சு கைகளால மசாலா அரைச்சு கமன்னு காரசாரமா ராஜ்மா கறிய பண்ணோம். அதை சாப்பாடோட சேர்த்து சாப்பிட அவ்வளவு அருமையா இருந்தது. ராஜ்மா கறி செய்ய ஒரு நாளைக்கு முன்னாடியே ராஜ்மான்னு சொல்லப்படுற பீன்ஸ் வகையை நம்ம தண்ணியில ஊற வைக்க போறோம். இப்ப ராஜ்மா பீன்ஸை தண்ணி ஊத்தி ஊற வச்சிடலாம். ஒரு நாள் இரவு முழுக்க பீன்ஸ் நல்லா ஊறிடுச்சு. ராஜ்மா கறி செய்ய தேவையான மசாலா பொருட்களை இப்ப பாத்திரலாம். 6 தக்காளி, 1/4 கிலோ சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு, 1/2 ஸ்பூன் சீரகம், 50 கிராம் வர கொத்தமல்லி, 4 பச்சை மிளகாய், 20 வரமிளகாய். பீன்ஸை இப்ப நல்லா வேக வைக்க போறோம். பீன்ஸை வேக வைக்கிறதுக்காக 1 லிட்டர் தண்ணியை நம்ம பயன்படுத்திக்கிட்டோம். ஊற வச்சிருந்த பீன்ஸை இப்ப தண்ணியில சேர்த்தரலாம். பீன்ஸ் கூடயே இப்ப கொஞ்சம் கல்லுப்பையும் சேர்த்துக்கலாம். இப்ப ராஜ்மா கறி செய்ய தேவையான மசாலாக்களை தயார் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இஞ்சியும் பூண்டையும் இப்ப அம்மியில வச்சு அரைக்க ஆரம்பிச்சிடலாம். இஞ்சி பூண்டு அரைச்சாச்சு. இப்ப அது கூடவே பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா அரைக்க ஆரம்பிச்சிடலாம். இஞ்சி பூண்டு பச்சை மிளகாயை நல்லா அரைச்சிக்கிட்டாச்சு. அடுத்து வரமிளகாயை அரைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்ப வரமிளகாய் கூடவே வர கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா அரைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்ப அது கூடவே சீரகத்தையும் சேர்த்து நல்லா அரைக்க ஆரம்பிச்சிடலாம். வரமிளகாய் கொத்தமல்லி சீரகம் எல்லாம் நல்லா அரைச்சிக்கிட்டாச்சு. நம்ம வேக வச்சிருந்த ராஜ்மா பீன்ஸும் இப்ப நல்லா வெந்துருச்சு. இப்ப ராஜ்மா கறியை தயார் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சட்டி சூடானதும் கொஞ்சம் கடலை எண்ணெயை சேர்த்து அதுல சீரகத்தை சேர்த்துக்கலாம். அடுத்து கறிவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இப்ப அரைச்சு வச்சிருந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். இப்ப துண்டு துண்டா நறுக்கி வச்சிருந்த 1/4 கிலோ சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் வணங்கும் போதே கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து வணக்க ஆரம்பிச்சிடலாம். வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இப்ப தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்ப கொஞ்சம் மஞ்சத்தூளை சேர்த்து நல்லா கலக்க ஆரம்பிச்சிடலாம். இப்ப நம்ம அரைச்சு தயார் பண்ணி வச்சிருந்த வரமிளகாய் கொத்தமல்லி சீரக மசாலாவையும் சேர்த்துக்கலாம்.
இப்போ நம்ம வேக வச்சிருந்த ராஜ்மா பீன்ஸை வேக வச்ச தண்ணியோடவே வணங்கிக்கிட்டு இருக்க மசாலாவோட சேர்த்துக்கலாம். தண்ணியெல்லாம் ஆவியாகி கட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் சரியான பதம். இப்போ கொத்தமல்லி இலையை சேர்த்து ராஜ்மாவை இறக்கிடலாம். ராஜ்மா கறி இப்ப சாப்பிட தயாராயிடுச்சு. சாப்பாடு கூட சப்பாத்தி கூடன்னு இந்த ராஜ்மா கறியை சேர்த்து சாப்பிடலாம். இதனோட சுவையும் அசைவ உணவு போலவே இருக்கும்.